ஆசைக்கு அனுபவிக்கலாம் நெறைய விஷயங்கள் இருக்கு தான். அதெல்லாம் நம்ம டக்குன்னு வாங்கிற மாரி தான் இருக்கும். டக்குன்னு நடந்துறவும் கூட. நெறைய பேர் கேட்பீங்க எப்படி நடக்கும் அப்படின்னு. அதெல்லாம் எப்படி நடக்காம போகும்? கண்டிப்பா நடந்துரும். ஆனா எனக்கு 2025 எடுத்த ஒரு ஃபர்ஸ்ட் டெசிஷன் என்னன்னா, ஆ சிவபெருமான் கோவிலுக்கு அதுவும் திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பா போயிட்டு வந்துடணும் அப்படின்னு நான் எடுத்தேன். அதே மாரி இந்த வருஷம் போயிட்டு வந்தாச்சுங்க. ரொம்ப திருப்தியா இருந்தது எனக்கு. நான் லாஸ்ட் மந்த் சொல்லியிருப்பேன் இல்லையா? போகணும் அப்படின்னுட்டு. ஸோ இந்த மந்த் நேத்து தான் வந்துட்டு பௌர்ணமி இல்லையா? நான் போயிருந்தேன். சரியான கூட்டங்க. செம்ம கூட்டம். போயிட்டு கார்ல தான் போயிருந்தோம். நானு, எங்க சிஸ்டர், எங்க ஹஸ்பண்ட் 3 பேர் தான் போயிருந்தோம். பசங்க வந்துட்டு அம்மா வீட்ட விட்டு போயாச்சு. வீட்லருந்து மதியம் 2 மணிக்கு கிளம்பி, அங்க போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட மணி நைட் 8:30 ஆயிடுச்சு. ராஜகோபுரத்துக்கிட்ட கற்பூரம் வாங்கி ஏத்திட்டு, அங்க நடக்க கிளம்புனது தான். நெறைய ஜீவ சமாதி, நெறைய சித்தர்களுடைய தரிசனம், நெறைய கோவில்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு, கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சுத்தி முடிச்சு வரதுக்கு மணி 5 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு, கார் எடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சுங்க. கிரிவலம் மொத்த பாதை 12 கிலோமீட்டருங்க. வெறும் காலோட நடந்து பாருங்க. அதான் நல்லது. எதுவுமே சிரப் எதுவுமே போடாதீங்க. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்.